ஒரு சர்வே அப்படி நான் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படித்தவன். பிஎஸ்சி ஜியாகிரஃபி நான் படிக்கும்போது எனக்கு அது ஆன்சலரி. அது இல்லாத நான் எம்ஏ சோஷாலஜி படிக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் படிக்கிறேன். அது இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது அது ஒரு தனி பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எழுதுகிறேன். அதனால் தரோவாக தெரியும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னோம்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப தீர்மானமாக தேவை அப்படின்னோம்னா என்ன விதமான டேட்டா யூ ஹவ் செக்யூர்டு, டேட்டா எப்படி, அந்த டேட்டாவுடைய ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது. ஒரு பாப்புலேஷனில் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், ஆர்கனைஸ்டு லேபர்ஸு, அரசு ஊழியர்கள், பணக்காரர்கள், வியாபாரிகள், இப்படின்னு எல்லா செக்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தரவுகளை இறக்கணும். இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போடணும். போட்டிங்க அப்படின்னோம்னா தான், இளைஞர்கள் உட்பட போட்டிங்க அப்படின்னோம்னா தான் அந்த தரவுகள் வந்துட்டு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பாப்புலேஷன் சைஸில் பார்த்தீங்கன்னா 0.1% இருக்கணும். இருந்து அதை அனலைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னோம்னா தான் 10 or 15% திஸ் சைடு ஆஃப் த சைடு ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்கள எப்படினோம்னா உங்களை எப்பயாவது வந்துட்டு இந்த கருத்து கணிப்புன்ற வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. சந்திச்சிருக்கிறாங்களா? இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு நாலு வரைக்கும் ஒரு 100 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, எங்கே இதில் எடுக்கிறீங்க தெரியாது. கேட்டால் ஃபோன் பண்ணி எடுத்தோம் அப்படின்வாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா ஒரு இமேஜை கட்டமைக்கிறது. வெளிநாடுகள்லாம் இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு. அவன் வந்துட்டு எப்படி சொல்லுவான்னா, இவர் நம்ம ட்ரம்ப் 46.9% ஹி வில், அவர் அடுத்த ஆள் எவ்வளோ அப்படின்னா 44.31, அதே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு வரும். ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக வந்துட்டு எடுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ஜனங்க பேசுவாங்க அதிலலாம். அப்போது இங்கே இருக்கிறது என்னென்னா, இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை தான்.